friends, welcome to Booms Tamil. வாங்க இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்பெஷல் அப்படினே சொல்லலாம். ஏனா இது ஒரு டிஃபரண்டான தயிர் பச்சடி, முருங்கைக்காயில தயிர் பச்சடி அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னங்க முருங்கைக்காயில தயிர் பச்சடியா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நம்ம முருங்கைக்கானவே கடிச்சு மென்று துப்புவோம், இல்லைன்னா அதுலேருந்து அந்த உள்ளே இருக்கிற கொஜ்ஜை மட்டும் எடுத்து நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிடக்குள்ள நம்மளால் நிறைய குவான்டிட்டி முருங்கைக்காய் வந்து நம்ம சாப்பிட மாட்டோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டோம்னா திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு தோணும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து முருங்கைக்காயை வந்து நல்லா கழுவிட்டு இந்த சைஸுக்கு நம்ம குட்டி குட்டியாக அறிய வேண்டியதில்லை. நம்ம ஏன்னா இதிலேருந்து கொஜ்ஜை மட்டும்தான் எடுக்க போகிறோம், அதனால் வந்து இவ்வளோ பெருசுக்கு ஒரு 10 முருங்கைக்காயை நம்ம வந்து இதுக்கு வந்து முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போது நான் வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது ஒரு மிக்ஸி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இதை வந்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அடுத்தது தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு நம்ம ஜென்ரலாக போடுறத விட உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்து போடணும். அப்போ தான் வந்து நமக்கு கிறிஸ்பாக அங்கங்கே வாய்க்கு கிடைக்கக்குள்ள நமக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கணும். சேர்த்துறதுக்கு முன்னே நம்ம போட்டுறக்கூடாது. பாருங்கள், நல்லா நமக்கு சிவந்துருச்சு. இப்போது நம்ம வந்து கொஞ்சமாக அதிகமாக சேர்த்தக்கூடாது, லைட்டாக பெருங்காயத்தூள், இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு 3 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 திருப்பிட்டு இப்போ இதில் வந்து நல்லா நம்ம அதுக்கு தேவையான உப்புங்க இங்கேயே சேர்த்திடலாம். 10 நம்ம அங்கே திரும்ப சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாயில் உப்பு போட்டு வறுத்திங்கன்னா பச்சை மிளகாய் சாப்பிட்டோம்னா கூட அது நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போது 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி முருங்கைக்காயை வேக வச்சு எடுத்துக்கணும். நான் தண்ணியை வந்து தனியாக வடித்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வந்து நீங்கள் ரசத்துக்கு எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஆர்டினரி பருப்பு ரசமாக இல்லை தக்காளி ரசமாக எந்த ரசம் வச்சோம்னாலும் அதில் வந்து இந்த தண்ணியை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா முருங்கைக்காய் ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ரசம் சாப்பிடக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு தோணும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து முருங்கைக்காயை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது விரித்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த கொஜ்ஜை மட்டும் நம்ம இந்த உள்ளே இருக்கிற இதை மட்டும் இப்படி நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். அதனால தான் நம்ம இவ்வளோ லென்த்தாக நம்ம கட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், நமக்கு ஈஸியாக முருங்கைக்காயிலேருந்து கொஜ்ஜு வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா முருங்கைக்காயும் நம்ம இப்படி கொஜ்ஜை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈஸியாக நம்ம இப்படிங்கக்குள்ளேயே வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லா முருங்கைக்காயும் நம்ம இந்த கொஜ்ஜை தனியாக எடுத்துக்கணும். இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம அந்த 10 முருங்கைக்காய் சொல்லியிருந்தேன். நம்ம எல்லா முருங்கைக்காயும் வந்து நம்ம கொஜ்ஜை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம தேங்காவை வந்து நல்லா அரைச்சி ஒரு மூடி தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது நம்ம தாளித்து ரெடியாக வச்சுருக்கோம். இது வந்து நம்ம வந்து கெட்டி தயிர், நல்லா புளிக்காத தயிராக வந்து நம்ம தயிர் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது 4மே இருந்தால் நமக்கு தயிர் பச்சடி ரெடி.
இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்பயே கலந்து வச்சிடலாம். நம்ம சாப்பிடக்குள்ள நம்ம பரிமாற போகிறோம், நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கக்குள்ள இதை நம்ம கலந்து பரிமாறினோம்னா இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நமக்கு சாப்பிடக்குள்ள வாயில் வந்து தட்டுப்படும், அதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். தயிர் வந்து நம்ம இப்பயே கலந்து வச்சோம்னா புளிச்சிரும். அப்போ நாங்கக்குள்ளே நம்ம கலக்கக்குள்ளே வந்து அது நல்லா புளிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டோம்னாவே திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு தோணும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து சாப்பிடக்குள்ளே இதை கலந்துக்கலாம். இப்போவே நான் கலந்து காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், தேங்காய் தாளிப்பு, முருங்கைக்காயோட கொஜ்ஜு, சதப்பகுதி சொல்லலாம், அதையும் சேர்த்திக்கலாம். கட்டி தயிர். இந்த தயிரில் வந்து நம்ம தயிரை மட்டும் சேர்த்துறத விட கொஞ்சம் அந்த ஆடையோடு சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு வந்து நமக்கு பத்தாத உப்பு வந்து நம்ம போட்டு கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தயிர் சேர்த்துட்டு கலந்து விட்டு நம்ம அப்படியே பரிமாற வேண்டியது தான். ரசம் சாதத்துக்கு, அப்புறம் அப்படியே சாதத்துக்கு பிசைஞ்சிட்டும் சாப்பிட்லாம். ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்பியோடு அப்படியே கப்பில் கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி உபயோகமான வீடியோக்கள் திங்கள் மற்றும் வியாழன் ஈவினிங் 5 o'clock வந்துடும். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.